வணக்கம், நான் உங்கள் குமார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சீசன் 6 போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. இன்னொரு 10 நாளில் ஏப்ரல் 13லேருந்து அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகிறது, வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 7. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ? வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் நம்ம எல்லோரும் ஃபேமிலிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்து ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம ரொம்ப முன்னாடியும் பிளான் பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணால் பயங்கர வந்து ஃப்ளைட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இங்கேருந்து சென்னை டெல்லி போயிட்டு வரதுக்கே 15,000 இருக்கும். காஷ்மீர்லாம் போயிட்டு வரணும்னா 25,000 30,000 வரும் ஃப்ளைட் போயிட்டு வரதுக்கு. ஸோ அதனால் நம்ம வழக்கமாக யோசிச்சு ஓகே வழக்கம் போல் யோசிப்போம், அப்புறம் வந்து பிளானை கை விட்டுருவோம். ஆனால் இந்த முறை அது ஏப்ரல் மாதம் நம்ம இப்போ பார்க்குறது, மே மாதத்துக்கு பயங்கரமான வந்து சீப்பாக இருக்குதுங்க ஃப்ளைட்ஸு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உடனே வந்து இந்த வீடியோ போடுறேன். 15,000 ரூபாய்க்கு ஃபாரின் போயிட்டு வந்துட்டு வீசா, ஃப்ளைட்டு, அங்கே சாப்பிட்றது, சுற்றி பார்க்குறது எல்லாமே சேர்த்து ஒருத்தருக்கு 15,000 ரூபாயில் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கான ஒரு அட்டகாசமான ஆஃபர் தான் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு கண்ட்ரிக்கு. அது தவிர இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கும் யூஸ்வலாக இருக்கிறதோட பயங்கர சீப்பாக விட்டுருக்காங்க இந்த மே மாதத்துக்கு. ஸோ இதை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். எப்படி வந்து எப்படி ஃப்ளைட் புக் பண்ணுறது, வீசா, அந்த நாட்டு வீசா எப்படி எடுக்கிறது, ஃபாரின் கரன்சி எந்த வெப்சைட்டில் வந்து ஹோட்டல் புக் பண்ணுறது, நீங்களே எந்த ட்ராவல் ஏஜென்ட்டும் இல்லாமல் எப்படி வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக சீப்பாக வந்து இந்த ஃபாரின் ட்ராவலை வந்து பண்ணுறது அப்படிங்கிறத டெமோவாகவே காட்டியிருக்கேன் நான். பார்த்தலாம் வாங்க. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் நம்மளோட வழக்கமான வெப்சைட் skyscanner.co.in. ஸோ இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு எந்த டேட்டில் சீப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட் தாங்க பெஸ்ட். ஸோ ஃப்ரம் இந்தியா கொடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் உடனே படிக்கிறேனே. இந்தியா கொடுத்துக்கலாம். எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் கொடுத்துருங்க. நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் மே மாசம் இருக்கிறதுனால மே மாசம் கொடுத்துக்கலாம். ஸோ டிபார்ச்சர் போயிட்டு ஸ்பெசிபிக் டேட் கொடுக்குதா, நீங்க எந்த டேட்ல பர்டிகுலரா போகணும்னு அந்த டேட் கொடுத்துக்கலாங்க. இப்போ நீங்க மே மாசம் மட்டும் நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிள் டேட் கொடுத்து மே மாசம், ரிட்டர்ன் அதே மாதிரி மே மாசம் கொடுத்துருங்க. டிராவலர் 1 கொடுத்து சர்ச் கொடுக்கலாம். ஸோ இந்தியாவிலிருந்து இந்த மே மாசத்துல எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த டேட்ல சீப்பா இருக்குங்கிறது டோட்டல் டீடைல்ஸ் வந்துருங்க. இந்தியாவில இருந்து இந்தியாக்குள்ளேயே டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் எல்லாமே 287ல இருந்து இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், நம்ம அதுக்கு போயிடும். பாருங்க, மலேசியா வந்து போயிட்டு வர்றதுக்கு இந்தியாவில இருந்து ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு இருக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிடலாம். மலேசியா குலாலம்பூருக்கு இருக்கு. விசாகப்பட்டினத்துல இருந்து தாங்க சீப்பஸ்ட் ஃபிளைட் அவைலபிள் போயிட்டு வருது கோலாலம்பூர். ஸோ அதையே பார்த்துருவோம். புவனேஸ்வர் 8,400, அகமதாபாத்ல இருந்து 8,500, திருவனந்தபுரத்துல இருந்து 9,000. ஸோ அந்த மாதிரி இருக்கு. சென்னையில இருந்து 13,000 இருந்து இருக்குங்க. பட் நம்ம இருக்கிறதுல சீப்பஸ்ட் இது பார்ப்போம், விசாகப்பட்டினம். ஸோ விசாகப்பட்டினத்துல எந்த டேட்ல சீப்பஸ்ட் அவைலபிள்ங்கிறதும் காட்டியிருப்பாங்க டிபார்ச்சர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 8ஆம் தேதி கிளம்பிட்டு ஒரு 12ஆம் தேதி 4 நாள் ட்ரிப்னு வைங்களேன் போடுறோம். ஃபைன் ஃபிளைட்ஸ். ஸோ எந்த ஏர்லைன்ல இந்த சீப்பஸ்ட் ரேட் அவைலபிள்னு காட்டிடும். ஸோ ஏர் ஏஷியா செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுல நம்ம இந்த ஸ்கைஸ்கேனர் வெப்சைட்ல வந்து நம்ம வந்து எல்லா வெப்சைட்ஸையும் கம்பேர் பண்ணி சீப்பஸ்ட் பிரைஸ் எதுல எந்தெந்த வெப்சைட்ல வந்து சீப்பஸ்டா இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்குங்கிறது காட்டிடும். ஸோ ஸ்கைஸ்கேனர் வெப்சைட் வந்து பிரைஸ் கம்பேரிசன் வெப்சைட்டுங்க, நம்ம வந்து புக்கிங் வெப்சைட் கிடையாது. ஸோ இதுல இருந்து பாருங்க, யாத்ரால 6,900 இருக்கு. இந்த trip.com வேண்டாம். எய்தர் நீங்க வந்து அபிஷியல் ஏர்லைன் வெப்சைட்ல புக் பண்ணுங்க, airasia.comல. இல்லைன்னா இந்தியன் ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட் வெப்சைட்ல புக் பண்ணுங்க. அதாவது கிளியர் ட்ரிப், மேக் மை ட்ரிப், கோஐபிபோ, இந்த மாதிரியான வெப்சைட்ல. ஸோ நம்ம வந்து யாத்ரா போயிடலாம், செலக்ட் பண்ணிடுவோம். அதே சமயம் ஏர் ஏஷியாலையும் ஒருக்க வெரிஃபை பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து அபிஷியல் ஏர்லைன் வெப்சைட்ல வெரிஃபை பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிடுறேன் அதையும். ஸோ 2 தனித்தனி டேப்ல ஓப்பன் ஆயிடும். இவ்வளோ ஸ்லோவா இருக்கு நெட்டு. ஸோ வந்துருச்சு பாருங்க, ஏர் ஏஷியா வெப்சைட்ல. ஸோ 8th மே இதை செலக்ட் பண்ணுங்க. 12 மே இதுல பாருங்க எல்லா டேட்டும் உங்களுக்கு காட்டுது. எந்த டேட்ல சீப்பஸ்டா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஃபிளைட் வந்து 12 மே 3,200 ரூபாய். செலக்ட் பண்ணுங்க. என்ன ஒரே
காஸ்ட் ஏர்லைன் அப்படிங்கிறதுனால வெறும் ஹேண்ட் பேக்கேஜ் 7 கிலோ மட்டும் தாங்க ஃப்ரீ. செக்இன் வேணும்னா காசு போடணும். பட் நம்ம ஷார்ட் ட்ரிப்ஸ்க்கு தாராளமா போதும் 7 கிலோவே. நீங்க வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் அலவன்ஸ். இது எல்லாமே செக்இன் பேக்கேஜ். யுவர் ஃபேர் இன்க்ளூட் 7 kg கேரி ஆன் அலவன்ஸ், அதாவது ஹேண்ட் பேக்கேஜ். மொத்தம் 7188 ரூபாய் கண்டினியூ கொடுத்து உங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சீப்பா வேணும் அப்படின்னா நீங்க யாத்ராலையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க 6900 இருக்கு. இதுல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அரௌண்ட் 7200 வரும். டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதுல 6900 வரும். நீங்க அதே மாதிரி உங்க டீடைல்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து பேமெண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் நெட் பேங்கிங், இல்லைன்னா யூபிஐ எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. ஜிபேல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. பேடிஎம் எது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ 6900க்கு நம்ம வந்து குலாலம்பூர் விசாகப்பட்டினம் இருந்து புக் பண்ணிடலாம். அப்படி நீங்க கேட்கலாம், என்ன குமார் விசாகப்பட்டினம் எப்படி போறதுன்னு? ரொம்ப சிம்பிளுங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரெயின்ஸ் நாளைக்கு வந்து 7-8 ட்ரெயின்ஸ் இருக்கு போறது. அந்த கொல்கத்தா, புவனேஸ்வர் போற ட்ரெயின்ஸ் எல்லாமே விசாகப்பட்டினம் வழியா தான் போகும். அரௌண்ட் உங்களுக்கு 500 to 600 rupees தான் வரும் இதுல ஸ்லீப்பர் கிளாஸ்ல. ஸோ ஈஸியா வந்து பர்ஃபெக்டா நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ மொத்தமா 7000 பிளஸ் ஒரு 500 7500 ரூபாயில இது முடிஞ்சு போயிடும் டிராவல். நீங்க சவுத்துல இருந்தாலும் நீங்க இந்த ட்ரெயின் கொல்கத்தா போற ட்ரெயின் வந்து கண்டிப்பா எல்லாமே இதுல போகுங்க. இது வழியா தான் போகும். விசாகப்பட்டினம் வழியா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது விசா. விசாவுக்கு முக்கியமா நீங்க எல்லா நாட்டு விசாவும் காமனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறதுக்கான வெப்சைட் விசா ரெக்வயர்மெண்ட் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸோட விக்கிபீடியா பேஜுங்க. ஸோ அதுக்குள்ள போய்க்கலாம். ஸோ அதுல செலக்ட் பண்றது Ctrl F. மலேசியா பாருங்க. மலேசியாவுக்கு இப்போ ரீசெண்டா டிசம்பர் 1, 2023 இருந்து வர 2024 டிசம்பர் வரைக்கும் விசா ஃப்ரீ பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ்க்கு விசா தேவையில்லை. எவ்வளவு நாளைக்கு? 30 நாளைக்கு விசா தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து போறதுக்கு வித்தின் 3 daysக்குள்ள ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு போகணுங்க. ஸோ அது இங்கேயே இருக்கு பாருங்க, அந்த ஃபார்ம் ஃபில் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ மலேசியா டிஜிட்டல் அரைவல் கார்டு. ஸோ இது மறக்காம நீங்க வந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்குள்ள இதை ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர்லயோ இல்லைன்னா வந்து மொபைல்ல பிடிஎஃபோ எடுத்துட்டு போயிருங்க. ஸோ உங்களோட மெயின் டீடைல்ஸ், பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாமே, பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், மொபைல் டீடைல்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே. டிராவலிங் இன்ஃபர்மேஷன், எந்த அன்னைக்கு நீங்க வந்து குலாலம்பூர் அதாவது மலேசியா ரீச் ஆகுறீங்க, எந்த டேட்ல கிளம்புறீங்க, எந்த மோட் ஆஃப் டிராவல் ஏர். ஸோ அதே மாதிரி எதுல இருந்து லாஸ்ட் போர்ட் ஆஃப் எம்பர்கரேஷன் மிலிய மலேசியா, அதாவது இந்தியாவில இருந்து வரீங்களா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து வரீங்களா அப்படின்னு. இதுக்கு வந்து வழக்கம் போல இந்தியா கொடுத்துக்கலாம். அக்கமடேஷன் ஆஃப் ஸ்டே இது மறக்காம கொடுக்கணுங்க. நீங்க வந்து மலேசியால விசா ஃப்ரீ பண்ணதுங்காட வந்து அவங்க முக்கியமா பாக்குறது, நீங்க வந்து போகும்போதே மறக்காம ஹோட்டல் புக் பண்ணிட்டு போயிருங்க. அதோட கன்ஃபர்மேஷன் வந்து புக்கிங் வவுச்சர் நீங்க காட்டணும். ஹோட்டல் புக்கிங் கன்ஃபர்மேஷன் நீங்க அகோடாலயோ இல்ல booking.comலயோ இல்ல மேக் மை ட்ரிப்லயோ இல்ல கோஐபிவிலயோ நீங்க வந்து மறக்காம இது புக் பண்ணிக்கங்க. ஹோட்டல்லாம் வெறும் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு இருக்குங்க டபுள் ரூம்ஸே. ஸோ அந்த ஹோட்டலோட அட்ரஸ் பேர் கொடுத்துருங்க. ஹோட்டல்னு கொடுத்துருங்க. அந்த ஹோட்டலோட அட்ரஸ், ஹோட்டலோட பேரு, அதோட அட்ரஸ் கொடுத்துருங்க. அதோட இந்த புக்கிங் வவுச்சர்லயே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். என்ன ஸ்டேட், அதோட போஸ்ட் கோட் எல்லாமே. அது கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கீங்களா இந்த இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருங்க பிடிஎஃப். ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, இல்லைன்னா வந்து சேவ் பண்ணிக்கங்க மொபைல். அவ்வளவுதாங்க. இந்த ஒரே ஒரு ஃபார்மாலிட்டி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மலேசியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் கண்ட்ரி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் போயிடலாம். மறுபடியும் பேக். இந்தியா டு எவ்ரிவேர். மலேசியா பார்த்துட்டோம். அடுத்தது பங்களாதேஷ். இது கொஞ்சம் விசா இங்க எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் இல்ல நம்மளே ஆன்லைன்ல விசா எடுக்கிறது அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். தாய்லாந்து, எல்லாருக்கும் பிடிச்ச தாய்லாந்து. கண்டிப்பா பேங்காக் தான் சீப்பா இருக்கு, 12,352. பேங்காக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இல்ல பீச்சஸ்லாம் அதிகமா பார்க்கணும்னா புக்கட் போகலாம். இல்ல பேங்காக் போயிட்டு கூட பட்டாயா போகலாம் பீச்சஸ். பட் பீச்சஸ் ரொம்ப அழகா இருக்கிறது புக்கட்ல தான். ஸோ கொல்கத்தா நார்த்ல இருந்து தான் சீப்பா இருக்கு. விசாகப்பட்டினம்ல இருந்து சீப்பா இருக்கு. நமக்கு பக்கத்துல இருக்க இது விட்டா பெங்களூர் ஓரளவுக்கு சீப்பா இருக்கு. நீங்க இதுவும் புக் பண்ணிக்கலாம். இல்ல சென்னை கூட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, 19,000. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் நான் வந்து சீப்பஸ்ட் போட்டுறேன். நமக்கு பக்கத்துல இருக்கிறது விசாகப்பட்டினம். ஸோ மே மாசம் 7ஆம் தேதி சீப்பா இருக்கு. 7ஆம் தேதி போயிட்டு ஒரு 11ஆம் தேதி ஒரு 4 நாள் அரௌண்ட் 15,000 வருது.
ஸோ இதுவும் வந்து ஏர் ஏஷியா தான். ஸோ ஏர் ஏஷியா விசாகப்பட்டினத்தை இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இருந்தது, லாக்டவுனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஃபிளைட்ஸ். இப்போ மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபிளைட் தான். ஸோ அதே மாதிரி பாருங்க, trip.com இதுல எல்லாம் புக் பண்ண வேண்டாம். கிளியர் ட்ரிப் நம்ம இந்தியன் வெப்சைட் தாராளமா புக் பண்ணலாம், அது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க தாய் ஏர் ஏஷியா, அதாவது ஏர் ஏஷியா வெப்சைட்லயும் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்பவுமே அஃபிஷியல் ஏர்லைன் புக்ல வெரிஃபை பண்ணிட்டு அஃபிஷியல் ஏர்லைன் வெப்சைட்லயோ இல்ல இந்தியன் ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட் இதுல மட்டும் புக் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்க கால் பண்ணி கஸ்டமர் கேர் பேசுறதுக்கு சரியா இருக்கும். ஸோ கிளியர் ட்ரிப்லாம் பக்கா நம்ம வெப்சைட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்வீனியன்ஸ் ஃபீ ஆட் பண்ணி எல்லாமே ஃபைனல் ரேட் தாங்க இது. இதுக்கப்புறம் எந்த பிரைஸும் ஆட் ஆகாது. ஸோ பாருங்க, 14,777 ரூபா. இதுலயும் ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் தான் ஃப்ரீ. செக்இன் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஹேண்ட் பேக்கேஜ்லேயே போயிருங்க மேக்ஸிமம். ஸோ இதுல வழக்கம் போல நீங்க டீடைல்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம், இதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்க போறதுக்கு 7,600 ரூபா, ரிட்டர்ன் வர்றதுக்கு 7,200, டோட்டல் அரௌண்ட் 15 ரூபா வரும், 14,883. பட் என்னன்னா ஏர் ஏஷியால உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்ல கண்டிப்பா கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் ஒரு 500 ரூபா பக்கம் போடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு பெட்டர். இது கன்வீனியன்ஸ் சார்ஜ் ஆட் பண்ணியே வந்து ஏன்னா டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபைனல் பிரைஸே 14,777ல முடிஞ்சிடும். ஸோ நீங்க கிளியர் ட்ரிப்லேயே புக் பண்ணிக்கலாம். வீசா என்ன, மலேசியா மாதிரியே தாய்லாந்துக்கும். பட் முக்கியமான ஒரு விஷயம் அது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், கண்ட்ரோல் எஃப் தாய்லாந்து பாத்திரலாம். எல்லா கண்ட்ரிக்கும் வீசா டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு இந்த பேஜ் தாங்க இம்பார்ட்டன்ட். விக்கிபீடியாவில் உள்ள இந்த வீசா ரெக்வயர்மெண்ட் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இது வந்து என்னென்ன சேஞ்சஸ் வர வர எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தாய்லாந்து பாருங்க, வீசா நாட் ரெக்வயர்ட். எப்போ வரைக்கும்? மே 10th வரைக்கும். அதாவது மே 10th கூட நீங்க என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வீசா வேவ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வீசா ஃப்ரீ அனைவரும். அதாவது உங்களோட டிராவல் ரிட்டர்ன் வரதும் 10th இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க 10th என்டர் ஆயிருக்கணும். நம்ம 7th கொடுத்தோமா தாராளமா உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் வந்து 11th தான் வரீங்க, அது பிரச்சனை கிடையாது. 10th நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க தாய்லாந்துல என்டர் ஆனீங்கன்னா, என்டர் ஆகிற டே 10th மேக்குள்ள இருக்கணும். என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கு வீணா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மே 10ஆம் தேதி என்டர் ஆகுறீங்க, அதான் லாஸ்ட் டே, அந்த நமக்கு கொடுத்துருக்க சலுகை லாஸ்ட் டே. ஸோ 10th மே என்டர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு 10th ஜூன் வரைக்கும் வீசா கொடுத்துருவாங்க, 30 டேஸ். அது வரைக்கும் நீங்க தங்கிக்கலாம். ஸோ இந்த தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ட்ரி டேட், அதாவது இங்க இருந்து கிளம்புற நாள் டிபார்ச்சர் டேட் வந்து 10th மேக்கு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. மற்றபடி இதுல எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. பட் முக்கியமா தயவு செய்து போகும்போது இது புக் பண்ணிட்டு போயிருங்க ஹோட்டல்ல. ஏன்னா அவங்க வந்து இமிகிரேஷன்ல கேட்பாங்க, வீசா ஃப்ரீ இருக்கிறதுனால கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்பாங்க, எங்க தங்குறீங்கன்னு கேட்பாங்க, அந்த ஹோட்டல் வச்சுட்டு கொடுத்துருங்க. பணம் வச்சிருக்கீங்களா செலவு பண்றதுக்குன்னு கேட்பாங்க. நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு காட்டினாலும் ஓகே, இல்லைன்னா வந்து உங்களோட ஃபாரின் கரன்சி வந்து மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. அது இந்தியாலே மாத்திட்டு போயிடலாம், எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மணி எக்ஸ்சேஞ்சில். இந்தியன் பணத்தை கொடுத்து நீங்க இதை எடுத்துட்டு போயிருங்க, தாய்லாந்து பாட்டோ இல்லைன்னா மலேசியன் ரிங்கெட்ஸோ, எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு. ஸோ வீசா முடிஞ்சது, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். அடுத்த கண்ட்ரி பார்த்தலாமா? அதே மாதிரி புக்கட்டும் செக் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூரும் சீப்பா இருக்கு சென்னையில இருந்து. பட் சிங்கப்பூர் வந்து நம்ம வீசா எடுக்க முடியாது, இ வீசா தான், டிராவல் ஏஜென்ட்டை கொடுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதையும் பாத்திரலாம். இதுக்கும் இது வந்து நம்ம சென்னையில இருந்தே பாத்திரலாமா? ஏன்னா திருவனந்தபுரம் 13,000 வருது, சென்னையில இருந்தே 14 வருது. ஸோ சென்னையில இருந்தே பாத்திரலாம் டைரக்ட் ஃபிளைட். ஸோ மே மாசம் சிங்கப்பூருக்கு டைரக்ட் ஃபிளைட் போயிட்டு வரதுக்கு, அதுவும் இப்ப லாஸ்ட் மினிட்ல புக் பண்றதுக்கு இந்த பிரைஸ் ரொம்ப நல்ல பிரைஸ் ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 3ஆம் தேதி போயிட்டு ஒரு 7ஆம் தேதி வரணும்னு வைங்களேன், எல்லாமே நம்ம ஒரு 4 nights 5 days மந்த்லயே எடுத்துருவோம். சிங்கப்பூருக்கு மட்டும் நீங்க ஏதாவது டிராவல் ஏஜென்ட் கொடுத்து தான் வந்து நீங்க வீசா எடுக்கிற மாதிரி இருக்குங்க, நம்ம அப்ளை பண்ணி எடுக்க முடியாது ஆன்லைன்ல. ஸோ 14,700. இண்டிகோ இருக்குது டைரக்ட் ஃபிளைட்டு. பேடிஎம் டிராவல் இது நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு. பட் பெட்டர் வந்து என்ன, ஒரு 300 ரூபாய் டிஃபரன்ஸ் வருதா, இண்டிகோ ஏர்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த யாத்ரால கூட ஜாஸ்தியா இருக்கு. மேக் மை ட்ரிப் 15,300, இண்டிகோல 15,100. பட் என்னன்னா இண்டிகோல லாஸ்ட் இதுல வந்து இந்த இது ஆட் பண்ணுவாங்க, கன்வீனியன்ஸ் ஃபீ, அது ஒரு 500 ரூபாய் to 1000 ஆட் பண்ணுவாங்க. இதுல எல்லாம் வந்து ஃபைனல் பிரைஸே வந்து இதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இண்டிகோட வெப்சைட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த நான் ஸ்டாப் ஃபிளைட்டு செலக்ட் பண்றோம். இதுல வந்து உங்களுக்கு செக்இன் பேக்கேஜ் அலோடுங்க. இண்டிகோல என்னதான் லோ காஸ்ட் ஏர்லைனா இருந்தாலும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் 7,080. பாருங்க, ஹேண்ட் கேஜி 7 kg, ஹேண்ட் பேக்கேஜ் 7 kg, செக்இன் 30 கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ டோட்டல் 15,30ங்க. பட் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ ஆட் ஆகும். பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. டொமஸ்டிக் வந்து பெர் செக்டர்
அதாவது 1 வேக்கு 299 அப்படின்னா 600 ரூபா ஆட் ஆகும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. பட் இதே மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ எல்லாமே சேர்த்து ஃபைனல் பிரைஸ் தான் இது 15336. ஸோ அதனால பட் மேக் மை ட்ரிப் நீங்க இந்த ஸ்கை ஸ்கேனர்ல இருந்து போகாம தனியா நீங்க மேக் மை ட்ரிப்ல போய் செலக்ட் பண்ணி இது பண்ணீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீ லாஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ இதுல எல்லாமே முதல்ல வந்து போட்டு ஃபைனல் பிரைஸ் தான் காட்டுறது நமக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ புக் பண்ணிக்கங்க. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் விசா வந்து நம்ம எடுக்க முடியாது, உங்களுக்கு காட்டிடுறோம் அதையும். விசா ரெக்வயர்ட். ஸோ முந்தின கண்ட்ரிஸ் மாதிரி மலேசியா தாய்லாந்து மாதிரி விசா ஃப்ரீ கிடையாது, விசா எடுத்துட்டு போகணும். மே அப்டைனபிள் ஆன்லைன் இ விசா த்ரூ ஆத்தரைஸ்ட் டிராவல் ஏஜென்சி ஆர் லோக்கல் ஸ்பான்சர். சிங்கப்பூர் சிட்டிசனா அங்க யாராவது இருந்தாங்களோ அவங்க அப்ளை பண்ணி வாங்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க இங்க இருக்க லோக்கல் டிராவல் ஏஜென்ட்டை கொடுத்து சிங்கப்பூர் இ விசா வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் அந்த ஃபிளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் வவுச்சரு, மேபி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ கொடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிங்கப்பூர் விசா முடிஞ்சது. சிங்கப்பூர் எப்படி பண்றதுன்னு முடிஞ்சது. அடுத்த கண்ட்ரி பார்த்தலாமா? நேபாள் வேண்டாம். ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், விசா ஃப்ரீ தான். இந்தோனேஷியா பாலி பத்தி சொல்லணும்ன்றத முக்கியமா வியட்நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ வியட்நாம்ல ஹனாய் தாங்க ரொம்ப முக்கியமான சிட்டி. நார்த் இதுல இருக்கு ஹனாய், நார்தர்ன் வியட்நாம்ல ரொம்ப அழகா இருக்கும். அங்கதான் இந்த வேர்ல்ட் 7 வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர்ல உள்ள அந்த ஹலாங் பே குரூஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ ஹனாய் பார்த்தலாம். சென்னையில இருந்தே சீப்பா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இது செலக்ட் பண்றோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல மே மாசம் வியட்நாம் போயிட்டு வர்றதுக்கு 14,000 ரொம்ப சீப்பா. டெல்லியே இந்த பிரைஸ் வருது உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் மே 7ஆம் தேதி டு மே 14ஆம் தேதி வச்சுக்கலாமே, 1 வீக் அரௌண்ட் 14,500. ஸோ என்ன ஏர்லைன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இண்டிகோ தான். என்னங்க இது டைரக்ட் ஃபிளைட் கிடையாது, வயா சிசியுங்கிறது கொல்கத்தா வழியா போறது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க கீழே பண்ணுங்க பேடிஎம் இண்டிகோ ஏர்லைன். ஸோ இல்லைன்னா நீங்க கிளியர் ட்ரிப்ல புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இண்டிகோ 14,900 பிளஸ் 600 ஆட் ஆகும், 15,500 ஆகும். இது 1500ல முடிஞ்சிடும் கிளியர் ட்ரிப்னா, இன்க்ளூடிங் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ. அவ்வளவுதாங்க, 1511 பாருங்க, கன்வீனியன்ஸ் ஃபீல ஆட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க டீடைல்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வியட்நாம் விசா எப்படி? விசா ரொம்ப சிம்பிள், அதையும் பார்த்துடலாம். வியட்நாமுக்கு வந்து விசா ஃப்ரீ கிடையாதுங்க, இ விசா. ஆனா நான் எந்த ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட்டும் தேவையில்ல, நம்மளே ஆன்லைன்ல புக் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வியட்நாம் வந்து இ விசா பாருங்க, 44 சிங்கிள் என்ட்ரியும் இருக்கு, மல்டிபிள் என்ட்ரியும் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இது அபிஷியல் வெப்சைட். இந்த ரெண்டாவது வியட்நாம் இ விசான்னு இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் இது கொடுத்து நியூ ஓபன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கூகுள்ல வியட்நாம் இ விசான்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். அது எது வந்து அபிஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த இதுல வந்து ஒன்லி அபிஷியல் இ விசா வெப்சைட்டோட லிங்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதை நம்ம நம்பலாம். ஸோ உள்ள போயிடுச்சுங்களா, இதுதான் வந்து வியட்நாமோட கவர்மெண்ட் அபிஷியல் இ விசா வெப்சைட். ஸோ ஃபார் ஃபாரினர்ஸ் கிளிக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சுலபம் வியட்நாம் இ விசா எடுக்கிறது. 2 டாக்குமெண்ட் இருந்தா போதும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒயிட் பேக்ரவுண்ட்ல 80% ஃபேஸ் கவரேஜ். இதை நீங்க வந்து எந்த இதுல போறாலும் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களோட போட்டோ ஸ்டுடியோல. ஸோ இதை காமிச்சிங்கனாலே போதும், ஒயிட் பேக்ரவுண்ட்ல. ஸோ இதுதான் வந்து இது சாஃப்ட் காப்பியா வாங்கி வச்சுக்கோங்க, .jpg ஃபைலா, இமேஜ் ஃபைலா, ஓகேவா? ஸோ இது உங்களோட லேப்டாப்லயோ மொபைல்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்போர்ட்டோட அந்த போட்டோ பேஜ் இருக்கு இல்லைங்க, மெயின் பேஜ். ஸோ அதை வந்து அந்த கரெக்டா அந்த ரெக்டாங்கிள வந்து போட்டோ எடுத்து இமேஜ் ஃபைல வச்சுக்கோங்க. ஸோ இது 2 மட்டும் தான் அட்டாச் பண்ணும். ஸ்டெப் 2 பாருங்க, 2 விசா கொடுக்குறாங்க, சிங்கிள் என்ட்ரி, மல்டிபிள் என்ட்ரி, $25 $50. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ரொம்ப சிம்பிள், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல வந்து போட்டோ வச்சிருக்கீங்க அதை அட்டாச் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்டோட இதையும் அட்டாச் பண்ணுங்க. இது மொபைல்லையும் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட பேசிக் டீடைல்ஸ், இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் வந்து இது வரும் இ விசா. ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. சிங்கிள் என்ட்ரி வேணுமா அதுவும் கொடுத்துருங்க. எப்ப இருந்து வேணும், எந்த டேட்ல நீங்க ஃபிளைட் புக் பண்ணிருக்கீங்க அதுக்கு 2 நாள் முன்னாடியே கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது வந்து 1 மந்த் தான் கொடுக்குறாங்க. 1 மந்த் 90 days நினைக்கிறேன். சிங்கிள் என்ட்ரினா 1 மந்த், மல்டிபிள் என்ட்ரினா 90 days நினைக்கிறேன். சிங்கிள் என்ட்ரியா மல்டிபிள் என்ட்ரியா செலக்ட் பண்ணிக்கங்க. அது வந்து டேட் கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்
ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்து பேசிக் டீடைல்ஸ் தான், ஒன்றும் ஸ்டார் கிடையாது பாருங்க, மேண்டட்ரி கிடையாது. நீங்க கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காரி விட்டுறலாம். இந்த ரெட் ஸ்டார் போட்டுருக்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பர்பஸ் ஆஃப் என்ட்ரி டூரிசம் கொடுத்துருங்க. எத்தனை நாள் தங்க போறீங்க, அது எப்படி நீங்க கொடுத்தீங்க. 5 நாள் கொடுத்தாலும் அவன் 30 நாள் தான் வீசா கொடுக்க போறான். எந்த டேட்ல என்டர் ஆக போறீங்க, எந்த டேட்ல எக்ஸிட் ஆக போறீங்க, இந்த டேட் ஆஃப் என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாமே கொடுத்துருங்க. முக்கியமா இது ரொம்ப முக்கியம், அலோட் டு என்ட்ரி த்ரூ செக் பாயிண்ட். அதாவது எந்த ஏர்போர்ட்ல நீங்க வந்து என்டர் ஆக போறீங்க. அதாவது முக்கியமா 2 ஏர்போர்ட் தான், ஹனாய் ஏர்போர்ட், ஹோச்சிமின் ஏர்போர்ட். அது எந்த ஏர்போர்ட்டுங்கிறது கொடுத்துருங்க. ஹனாய் ஏர்போர்ட்டா இருந்தா ஹெச்ல இருக்கு பாருங்க, ஹெச்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். நபோய் ஏர்போர்ட் வரும், அதுக்கு பேர் தான் ஹனாய். அந்த ஏர்போர்ட் பேரு நோய் பாய். இதுதான் ஹனாய், இதை கொடுத்துருங்க. ஹோச்சிமினா இருந்தா கீழே ஹோச்சிமின் சிட்டி சீ போர்ட் கிடையாது சார், இங்கேயே இருக்கும், ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே இருக்கும். இந்த டான்சான் நோட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதை கொடுத்துருங்க. எக்ஸிட் அதே மாதிரி சேம் ஏர்போர்ட்டா இல்ல என்ன ஏர்போர்ட்டுங்கிறத கொடுத்துட்டு, வியட்நாம் போயிருக்கீங்களா, யாராவது இருக்காங்களா, அதெல்லாம் எஸ் நோ பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுத்துட்டு ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா பேமெண்ட் கேட்கும். $25 சிங்கிள் என்ட்ரினா, மல்டிபிள் என்ட்ரினா $50. நம்மளோட இந்தியன் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ மாஸ்டரோ வீசா எதுனாலும் ஒர்க் ஆகும், பே பண்ணிக்கலாம். 3 நாள்ல உங்களோட மெயில் ஐடி, நீங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு இ வீசா வந்துருங்க. ரொம்ப சிம்பிள். $25, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $2000 வியட்நாம் இ வீசா எடுத்துடலாம். எந்த ஏஜென்ட் யாருமே தேவையில்ல. சோ முடிஞ்சது வியட்நாம். அடுத்தது மலேசியா பார்த்துட்டோம், வியட்நாம் பார்த்துட்டோம். வியட்நாம் என்ன 8500 போயிருக்கு திடீர்னு, சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். தாய்லாந்து, ஓகே. பாலி உங்களுக்கு சொல்லணுன்றது, ஏன்னா பாலி நிறைய பேர் போகணுன்னு இருந்தீங்க. இந்தோனேஷியா வந்து சீப்பா இருந்தது. இன்னொருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இந்தியா டு எவ்ரிவேர் மே. ஓகே, வியட்நாம், பங்களாதேஷ், தாய்லாந்து, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாலே பாலி தான் எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறது. ஸோ விசாகப்பட்டினம்ல இருந்து போயிட்டு வர்றதுக்கு 14,000 இருக்கு. திருவனந்தபுரம் 15. நீங்க சவுத் மதுரையில் கீழே இருந்தீங்கன்னா நீங்க திருவனந்தபுரம் போய் ஏறிக்கலாம், பக்கம் அங்க இருந்து. இல்ல நீங்க சென்னை நம்ம நார்த் இதுல இருந்தீங்கன்னா சென்னையில போய் ஏறிக்கலாம். 18,500. 18,500 உண்மையிலுமே ரொம்ப சீப்புங்க பாலிக்கு போயிட்டு வர்றதுக்கு. அதுவும் லாஸ்ட் மினிட்ல புக் பண்றது எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் பார்த்துட்டு, சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இந்த ஆஃபர்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்க, அரௌண்ட் May 2 போயிட்டு ஒரு May 8 வர மாதிரி வச்சுக்கலாமே. ஜாஸ்தியா இருக்கு. சீப்பஸ்ட் எங்க 8 to 13, 18,900. இது ஏரேஷியா தான். ஸோ இது டைரக்ட் ஃபிளைட் கிடையாதுங்க பாலிக்கு, குலாலம்பூர் வழியா. மோஸ்ட்லி பாலிக்கு ஃபிளைட்ஸ் பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் வழியா இல்ல சிங்கப்பூர் வழியா இருக்கும், ஃபிளைட்ஸ் கூட்டினா. இல்ல வந்து தாய்லாந்து வழியா இருக்கும். ஸோ குலாலம்பூர் ஃபிளைட்டு, குலாலம்பூர் வழியா மேக் மை ட்ரிப் இதுலயே புக் பண்ணிக்கலாம். 18,840 இன்க்ளூடிங் கன்வீனியன்ஸ் சார்ஜ். ஏரேஷியாலையும் இருக்கு. ஏரேஷியால கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, பட் ரெஃப்ரெஷ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃபைனல் பிரைஸ் பார்த்துருவோமே எதுக்கும். ஏதாவது சேஞ்ச் இருந்தா அதுல உடனே பிரைஸ் இன்க்ரீஸ்ன்னு காட்டிடும். ஏர்ஃபேர்னு பொறுத்த வரைக்கும் இப்ப நான் காமிக்கிறப்போ இந்த பிரைஸ் இருக்குங்க. நீங்க ஒரு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ செக் பண்ணும்போது வேற பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏர் பிரைஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, டைனமிக் பிரைசிங். ஸோ 10,200 இருக்கு. ரிட்டர்ன் வந்து 9,800 இருக்கு. கிட்டத்தட்ட 19 அபிஷியல் வந்து கிட்டத்தட்ட 19,000 பக்கம் வருது. மேக் மை ட்ரிப்ல ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் 1,300 இந்த இதுல மூலியமா. ஸோ 18,840க்கு முடிஞ்சிடும். ஸோ மறக்காம நீங்க தாராளமா வந்து மேக் மை ட்ரிப்லேயே புக் பண்ணிக்கலாம். பக்கா வெப்சைட், எந்த பிரச்சனையும் வராது. இது எதுவும் இப்போ பெய்ட் ப்ரொமோஷனோ எதுவும் இல்லைங்க. மேக் மை ட்ரிப்க்கோ அதுக்கும் எதுவும் கிடையாது. நான் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்றேன் இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது, அவ்வளவுதான். 20,000 வருது, கிட்டத்தட்ட 1,300 ரூபாய் டிஸ்கவுண்ட் மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணா. ஓகே, வீசா என்ன இந்தோனேஷியா அது பாத்துடலாமா? ஆக்சுவலா முதல்ல எல்லாம் இது முன்னாடி வரைக்கும், லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தோனேஷியா ஃப்ரீ தான் இருந்தது, ஆன் அரைவல் ஃப்ரீ வீசா. பட் இப்போ வந்து ஆன் அரைவல் தான், பட் ஆனா காசு கொடுக்கணும். அதாவது இந்தோனேஷியன் ருப்பியா 5 லேக்குங்க. அதாவது இந்தியன் மணிக்கு ஒரு 2,000 எவ்வளவு வரும், $35, $3,000 வருங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் 2,800 to 2,900 ரூபாய் வரும்.
இதை நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் டாலராக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அங்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி, அதாவது இமிகிரேஷனுக்கு முன்னாடி அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், நீங்கள் வந்து லோக்கல் கரன்சி எடுத்துக்கலாம். இல்லை அநேகமாக ஏடிஎம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த பாஸ்போர்ட், அதாவது சாரி, நம்மளோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ, அது விசா மாஸ்டர் கார்டு எல்லாமே வந்து உலகம் ஃபுல்லாக பணம் எடுக்க முடியும். ஒன்னே ஒன்று, உங்களோட அந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இல்லை வித்ட்ராயல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு போகணும் உங்கள் பேங்க்ட்ட சொல்லி. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் விசா வந்து ஆன் அரைவல் 5 லட்சம் லோக்கல் பணம் கொடுக்கணும். ஏர் ஏஷியால வந்து அதே நம்ம முதல் பார்த்த மாதிரி தான், ஹேண்ட் பேக்கேஜ் 7 kg தான் ஃப்ரீ, செக்இன் பேக்கேஜ் கிடையாது. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம ஊரு, இல்லை அதாவது இதர் சென்னை, இல்லைன்னா சவுத் திருவனந்தபுரம், இல்லைன்னா நீங்க விசாகப்பட்டினத்துல இருந்து மே மாசம் நம்ம பக்கத்துல உள்ள நாடுகள் ரொம்ப விசா ஃப்ரீயோ இல்லைன்னா இ விசா ரொம்ப சிம்பிளா எடுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஈஸியா புக் பண்ணுங்க, நீங்களே எந்த ஏஜென்ட் இல்லாம டிராவல் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். ஏன்னாங்க டெமோ பார்த்துட்டீங்களா? ரொம்ப சுலபமா எல்லாத்துக்கும் புரியும்படி விளக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. மலேசியா விசாகப்பட்டினம் இருந்து போயிட்டு வர்றதுக்கு 7000 ரூபாய்க்கு இருக்கு. இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மேக்ஸிமம் 700 800 போயிட்டு வந்துடலாம் ஸ்லீப்பர் கிளாஸில். அங்கே மலேசியா விசா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் வரைக்கும். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. முக்கியமாக அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை பண்ணிவிடுங்க. அங்கே booking.comலையோ இல்லை நம்மளோட மேக் மை ட்ரிப் கோய் பிபோவில் வந்து ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து ஹோட்டல் இருக்குங்க ரூம்ஸு. நான் ஹாஸ்டல் சொல்லலை, ரூம்ஸே 1000 ரூபாயிலிருந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கே 1000 to 1500 ரூபாயில் ரூம் புக் பண்ணிட முடியும். ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்றதுல நம்ம நிறைய நம்ம தமிழ் கடைகளே இருக்குது மலேசியாவில். ஒரு நாளைக்கு வந்து 600 to 700 ரூபாயில் சூப்பராக சாப்பிட்றலாம். சுற்றி பார்க்குறது நீங்கள் நம்மளோட கூகுள் மேப்ஸ்லேயே அந்த எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா எங்கே போய் என்ன பஸ் ஏறணும், எங்கே இறங்கி அதை பார்க்கணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே கூகுள் மேப்ஸ்லேயே பார்த்துடலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணியோ இல்லைனா அங்கே வந்து டாக்ஸிஸ் கூட ரொம்ப சீப்புங்க. அதாவது இங்கே ஒரு 4-5 பேர் இருந்தீங்க அப்படின்னா டாக்ஸி வந்து நம்மளது ஓலா ஊபர் மாதிரி அங்கே லோக்கல் ஆப் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. இல்லை நார்மல் போகிற டாக்ஸிஸோ வந்து மீட்டர் டாக்ஸி நீங்கள் வந்து புக் பண்ணி போனீங்கனாலோ அதுவுமே சீப்பாக முடிஞ்சிடும். ஸோ ஒருத்தருக்கு மொத்தமாகவே ஃப்ளைட்டுக்கு ஒரு போக வர 7000, ரூமுக்கு ஒரு மேக்ஸிமம் 4 nights 5 days தங்குறீங்கன்னு வைங்களேன், மேக்ஸிமம் வந்து 2000 ரூபாயில் முடிஞ்சிடும் ஒருத்தருக்கு. ஸோ அதான் ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ 7 + 2 9000, இந்த ட்ரெயின் ஒரு 10000, மித்த 5000 ரூபாயில் சாப்பிட்றது சுற்றி பார்க்குறது எல்லாமே பண்ணிட முடியும் 4 நாளில். ஸோ 15000 ரூபாயில் கோலாலம்பூர் போயிட்டு வந்துட முடியும், எல்லா செலவுகளையும் சேர்த்து. ஸோ அது தவிர சிங்கப்பூர் எப்படின்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சுன்னு அது போகலாம். இல்லை நீங்கள் பீச் பார்க்கணும் தாய்லாந்து சொல்லினா அதுவும் சொல்லியிருக்கேன். தாய்லாந்து அரௌண்ட் 15000 ரூபாய்க்கு இருக்குது பெங்களூர்லேருந்து. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10000 ரூபா செலவில் முடிச்ச முடியும் 25000 ரூபாயில் பெங்களூர், தாய்லாண்டு. இந்தோனேஷியா பாலி 18000 ரூபாய்க்கு இருக்குது ஃப்ளைட்டு போயிட்டு வரதுக்கு சென்னையிலேருந்து. செலவு ஒரு 12000 ரூபாயில் முடிச்சிட முடியும். ஏன்னா ஹோட்டல்ஸும் பாலிலையும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து சூப்பர் ஹோட்டல்ஸே கிடைக்கும். ஸோ 30000 ரூபா பட்ஜெட்டில் பாலி பண்ணிட முடியும். சிங்கப்பூர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பார்த்துக்குங்க. இது தவிர என்ன சொல்லியிருந்தேன், வியட்நாமும் அதே மாதிரி தான் 15000 ரூபாய்க்கு சென்னையிலேருந்து போயிட்டு வர ஃப்ளைட் இருக்குது. விசா வந்து $2000, $25 17, ப்ளஸ் செலவு ஒரு 13000 ரூபா ஆகுங்க. ஸோ ஒரு 4 to 5 நாளைக்கு. ஸோ மொத்தம் 27000 to 28000 ரூபாயில் வியட்நாம் போயிட்டு வந்துட முடியும், எல்லா செலவுகளையும் சேர்த்து. இவ்வளோதாங்க பட்ஜெட் ட்ராவல். ஸோ இந்த மே மாதத்துக்கு இவ்வளோ சீப்பாக, அதுவும் லாஸ்ட் மினிட்ல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அரிதான விஷயம். நான் பார்த்தேன், உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உடனே இந்த டெமோ பாடாச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தராவது கண்டிப்பாக இது வந்து பயன்பெறும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ வேற ஒன்று சொல்கிறதுக்குலாம் ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் இந்த சீசன் ஒரு 4 வீடியோ இருக்குது. சீசன் 6ல் முடிஞ்சு சீசன் 7ல் சந்திக்கலாங்க. நன்றி, பாய்.